அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் நேற்று வந்து லைக்கா நிறுவனம் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் மூலமாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. ஸோ பொங்கலுக்கு வராமல் வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேட்டே அனௌன்ஸ் பண்ணாமல் ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எப்படா ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து லைக்கா நிறுவனம் நேற்று வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கு. அது வந்து ப்ரொமோஷன் ட்வீட் தான். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 10 மில்லியன் வியூஸ் அடித்து விட்டது அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் ட்வீட் தான். ஆனால் அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை வந்து இருக்குது. ஸோ விடாமுயற்சி படத்தோட தயாரிப்பு நிறுவனமும் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தை வந்து நேற்று தான் முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து ஒரு சின்ன அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் சைனிங் வந்து இன்ன வரைக்குமே வந்து முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பேச்சுவார்த்தை பாசிட்டிவ்ல வந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு இன்ட்டு கொடுக்குற விதமாக தான் நேற்று வந்து லைக்கா நிறுவனம் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவதற்கு லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்